மாணவர்கள் வந்து என்ன படிக்கலாம், எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கணும், எங்கே படிக்கணும், எப்படி ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். சார் இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அதுக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது, எந்த காலேஜுக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், இந்த இது 3 பாயிண்ட் தான் நான் டச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மாணவர்கள் அவங்களுக்கு என்ன பிடிக்குது, என்ன கோர்ஸ் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, இல்லை என்ன கோர்ஸ் படிக்கணுங்கிறத தே ஹேவ் டு ரியலைஸ். அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பேரண்ட்ஸு அல்லது டீச்சர்ஸ்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணணும். நான் இந்த மாதிரி என்னோட கோர்ஸ் படிக்கலாம்னு இருக்கேன். இல்லை மென்டார்னு ஒருத்தரை வச்சுக்கிறேன். ஏன்னா மென்டார் வந்து அந்த ஸ்கூல் டேஸில் யாருன்னா அவங்க கிளாஸ் டீச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு அறிவியல் ஆசிரியரோ இல்லை கணித ஆசிரியரோ யாரோ ஒருத்தவங்க தான். அவங்க தான் வந்து அவங்கள வந்து குரூம் பண்ணி 12வது படிக்கிற வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ணலாம். சார் நான் இந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன், இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்க டிசைட் எனக்கு என்ன கோர்ஸ் பிடிக்குது, இல்லை நான் இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கலாம்னு இருக்கேன், இதுக்கு எனக்கு ஃபியூச்சர் இருக்கா. ஃபியூச்சர்னா இந்த கோர்ஸ் முடிச்சோன்னா 4 வருஷம் கழிச்சு என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அந்த துறை வந்து இன்னும் மென்மேலும் வளருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது, ஓகே நான் படிச்சுட்டேன், நான் இந்த கோர்ஸு +2 முடிச்சிட்டேன், நான் மார்க் வருது, அதுக்கடுத்து இந்த மார்க்குக்கு நான் எந்தெந்த காலேஜ்லாம் ஜாயின் பண்ணலாம் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணேன். அதாவது வந்து இன்ஜினியரிங் டாக்டர்லாம் இன்றைக்கி கிடையவே கிடையாது. அதையும் தாண்டி நிறைய கோர்சஸ் இருக்குது. மேத்ஸ் படித்தாலும் நல்ல வழிக்கு வரலாம், ஃபிசிக்ஸ் படித்தாலும் வரலாம். ஏன்னா அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் த கரண்ட் ட்ரெண்ட்டு. அதில் படிச்சுட்டு அஸ்ட்ரானமி அந்த ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுற அளவுக்குலாம் நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய இன்ஸ்டிடியூஷனுமே இருக்குது. நமக்கு வந்து சும்மா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற காலேஜஸ் மட்டுமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஆல் இண்டியா லெவலில் என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ரிசர்ச் பண்ணுறாங்க, எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல சர்ச் பண்ணணும். இது படித்து முடித்தோன்னா இல்லை படிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஒவ்வொன்றா கேதர் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா வந்து இப்போ ஐஐடி, என்ஐடி, IIITMலாம் படிக்கணும் அப்படின்னாக்கா 2 தடவை என்ட்ரன்ஸ் எழுதுறாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ்லாம் வந்து ஒருக்கா டிசம்பர் மாதம் கண்டக்ட் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து பிப்ரவரி மார்ச்சில் பண்ணுறாங்க. ஸோ அப்போ படிக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி அதாவது ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கணும் அப்படின்னாக்க என்ஐடி, IIIT இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங்காண்டி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சப்போஸ் நான் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஐஏஎஸ்சிக்கு நான் வந்து தனியாக அவங்களுக்கும் வந்து ஜேஇ மெயின் எழுதணும். சயின்ஸ் படிக்கிறதுக்கு மட்டும்தான் ஐஏஎஸ்சி பெங்களூர். ஐஐடி எல்லாமே வந்து டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுக்கடுத்து இல்லை நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கு நீட் எக்ஸாம்ஸ் எழுதணும். இல்லை நான் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அதாவது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, சென்னையிலே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்குன்னே தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது, தனியாக ஒரு இன்ஸ்டிடியூஷனே இருக்குது. அதில் வந்து ஃப்ரம் பேச்சுலர் டிகிரிலேருந்து PhD வரையுமே பண்ணலாம். ஸோ வந்து நமக்கு வந்து மேத்ஸ் படித்தாக்க வேலை கிடைக்காது அப்படிலாம் கிடையாது. ஃபிசிக்ஸ் படித்தாலும் கிடைக்கும், கெமிஸ்ட்ரி படித்தாலும் கிடைக்கும். கெமிஸ்ட்ரி படித்தோம்னா நமக்கு வந்து இது சொந்தமாக ஒரு லெபார்ட்டரி வைக்கலாம், இல்லை பாத்தாலஜி படிக்கலாம், மைக்ரோபயாலஜி படிக்கலாம். இதெல்லாம் வந்து ஹெல்த் கேர் சென்டரில் போகிறது. ஸோ நம்ம வந்து ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளோட மோட்டிவேஷன் தேவை. அதுக்கடுத்து ஒன்ஸ் அந்த கோர்ஸ் இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதனோட ப்ராஸ்பெக்ட்ஸ் 4 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், அதுக்கடுத்து அந்த கோர்ஸ் படிக்கிறதுனால நம்மளோட ஏர்னிங் கெப்பாசிட்டி எப்படி மாறும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறேன்னா அந்த கோர்ஸோட டூரேஷன் என்ன, அதுக்கு வந்து அந்த படித்து முடிச்ச பிறகு அதனோட மேல் படிப்பு படிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் இருக்குது, இந்த இது சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து எந்த காலேஜ், எங்கே போய் ட்ரைனிங் எடுக்கணும், அதாவது காலேஜை சூஸ் பண்ணணும். ஸோ ஒன்று கோர்ஸு, அதுக்கடுத்து காலேஜ். அந்த ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காலேஜு என்ன அதனோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும். NIRF ரேங்கிங்கில் இருக்கா, அதில் IISc இருக்கா, இன்னோவேஷன் கவுன்சில் இருக்கா, ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து இன்குபேஷன் சென்டர்ஸ்லாம் இருக்கா. இதெல்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னம்னா இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு வந்து நம்மளோட இப்போ கேரியர் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிற முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஸோ தென் வந்து அவங்களோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ், எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க, கோர் கம்பெனிஸ் பண்ணுறாங்களா, ஐடி கம்பெனி பண்ணுறாங்களா, ஐடி எனேபிள் கம்பெனிஸ் பண்ணுறாங்களா, ITES கம்பெனிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஸோ இது வந்து காலேஜை சூஸ் பண்ணுறது. ஒரு கோர்ஸை வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா டெக்னாலஜி ரிலேட்டட் கோர்சஸாக இருக்கலாம். ஸோ வந்து டெக்னாலஜி ரிலேட்டட்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மெஷின் லேர்னிங்கு,
சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின், கிளவுடு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற கோர்சஸ். இது படித்தோம் அப்படின்னாக்கா, அதாவது இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மனுஷன் ஏற்பாடு பண்ண ஒரு மிஷின் தான் அந்த வேலையை செய்யுது. ஸோ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் இன்டெலிஜென்ஸ். ஆனால் வந்து அதால் திங்க் பண்ண முடியாது. நம்ம தான் எல்லாத்தையும் வந்து எல்லா பாசிபிள் வேஸையும் சொல்லி அதை திங்க் பண்ண வைக்கிறோம். அப்புறம் வந்து இன்னும் இது வந்து டெக்னாலஜி பேஸ்ட். இன்னொன்று வந்து கிரீன் ஓரியன்ட் அப்படிங்கிறாங்க. கிரீன் ஓரியன்ட்னா சஸ்டைனபிள் எனர்ஜி. ஒரு வந்து நம்ம உலக அதாவது என்னன்னா, இப்போ உலகம் வெப்பமாகுதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், ரெனியூவல் ரிசோர்ஸஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், எக்கோ ஃப்ரெண்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணலாம், அப்புறம் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து எப்படி குறைக்கலாம், அதுக்கு என்னென்ன வழியெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்த செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கன்சர்ன், அதாவது ஹெல்த் கேர் செக்டர்ஸ். அதில் வந்து நம்ம எந்த மாதிரி கோர்ஸ் படிக்கலாம், அதாவது எம்பிபிஎஸ் மட்டும் எம்பிபிஎஸ் கிடைச்சுன்னா படிக்கலாம், இல்லை பிடிஎஸ் இல்லை அப்படின்னாக்க லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டம், அதாவது அலைடு ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த ஹெல்த் கேர் ரிலேட்டட் கோர்சஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இல்லை நான் இதெல்லாம் இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கும் கோர்சஸ் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதாவது பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் கான்செப்டை கற்றுக்கிட்டு அதுக்கான ஒரு கோர்சஸ்லாம் படிச்சுக்கலாம். இது வந்து இன்னும் அடுத்த ட்ரெண்டிங்கான கோர்சஸ். அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு கோர்ஸ் எடுத்துட்டோம், அதில் வந்து நுனிப்பில் மேயிற மாதிரி மேயாமல் ஆழமாக கற்றுக்குறோம். அந்த கோர்ஸில் என்னென்ன ஸ்கில்ஸு நம்ம டெவலப் பண்ணணும். சப்போஸ் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறேன்னா நான் சொல்கிறேன், இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னாக்கா அந்த கோர்ஸில் வந்து நான் என்னென்னலாம் கற்றுக்குறேன்னு ஃப்ரம் ஃபஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் அதிலிருந்து ஒவ்வொரு கோர்ஸாக, அதாவது ப்ரோக்ராமிங் கற்றுக்குறேன்னு, அதுக்கடுத்து நெட்வொர்க்கிங் கற்றுக்குறேன்னு, அதுக்கடுத்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் கிளவுட் கம்ப்யூட்டிங்கு, கிளவுடை எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் சைபர் செக்யூரிட்டினா என்ன, பிளாக் செயின் டெக்னாலஜிலாம் என்ன, ஹவு தே ஆர் யூசிங், அது எங்கே அப்ளை ஆகுது, அதனால வந்து என்ன யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்குறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். இன்னைக்கு வந்து ஸ்கில் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் முக்கியம். ஸ்கில் இல்லை அப்படின்னாக்கா அவனால வேலை செய்ய முடியாது. ஏன்னா இப்போ உலக லெவலில் இந்தியாவில் தான் நம்பர் 1 எக்கனாமி நம்பர் 1 எக்கனாமி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ். இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற நாடு வந்து இந்தியா நாடு தான். இதில் தான் வந்து அதனால தான் வந்து வி ஆர் நம்பர் 1 இன் ஹியூமன் ரிசோர்ஸஸ். பணம் இல்லைனாலும் இன்னைக்கு இளைஞர்கள் நம்ம கையில் இருக்கிறதுனால நம்மகிட்ட வந்து நிறைய அதாவது யங் மைண்ட்ஸ் ஆர் தேர். அவங்க நிறைய திங்க் பண்ணுறாங்க, நிறைய புது புது இன்னோவேஷன் இது எல்லாமே இதில் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறோம். அது கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டோம்னா அதில் என்ன ஸ்கில் டெவலப் பண்ணணும், அதில் வந்து நம்ம எப்படி எக்ஸல் ஆகலாம் அப்படிங்கிறத. இப்போ வந்து நம்ம வந்து நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஐஐடியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்க ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும். ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதணும் அப்படின்னாக்க ஜேஇ மெயின் கம்ப்ளீட் பண்ணாதான் ஜேஇ அட்வான்ஸ் எழுத முடியும். ஏன்னா ஜேஇ மெயினில் வந்து மினிமம் மார்க் இருந்தால் தான் அட்வான்ஸ் எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஆனால் ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதிருந்தோம் அப்படின்னாக்க என்ஐடி, IIIT இதில் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்சோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் இல்லை எனக்கு மெரைன் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னா மெரைன் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அதுக்கு வந்து தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதுக்கடுத்து இல்லை நான் வந்து ஸ்பேஸ் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா திருவனந்தபுரத்தில் அதுக்குன்னே ஒரு தனியாக இன்ஸ்டிடியூட் இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜி. இதில் வந்து இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும். இல்லை நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும் அப்படின்னாக்க CUET அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது எழுதினாதான் வந்து அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்க முடியும். அடுத்து மேனேஜ்மெண்ட், சப்போஸ் நான் வந்து இப்போ ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிட்டேன், நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், MBA பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரிப்பீட்டட் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. IIM தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட் இன் இந்தியா. அதுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா காமன் அட்மிஷன் டெஸ்ட் கேட் எக்ஸாம் எழுதணும். இல்லை நான் வந்து வேற ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கும் ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. ஃபிஷர் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அதுக்கும் தனியாக, ஃபிஷர் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ், ஃபிஷிங் அதாவது கடல்சார் இதில் சேர்ந்துருக்கு. ஸ்பேஸ் டெக்னாலஜியா அதுக்கும் தனியாக இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக எக்ஸாம்ஸ் எழுதணும். அப்புறம் லா படிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து CLAT காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அது எழுதணும். அதுக்கு வந்து நம்ம நேஷனல் லா யூனிவர்சிட்டி இருக்குது, அதாவது டாப் யூனிவர்சிட்டிஸ் நான் சொல்கிறேன்.
சாம ஐஏஎல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் லா ஸ்கூல் புனேயில் இருக்குது. இதெல்லாம் வந்து டாப் காலேஜஸ் ஆஃபரிங்க லா. தென் மெடிக்கல் எழுதுன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு எல்லாருமே வந்து குழந்தைகளை வந்து ரொம்ப ப்ரெஃபரைஸ் பண்ணுறது இந்த நீட் எக்ஸாம் எழுதுங்க. காலையில் ஈவினிங் ஆனால் நிறையா படிக்க வைக்கிறாங்க. அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்லாம் இருக்குது. சப்போஸ் நான் அக்ரிகல்ச்சரை பற்றி படிக்கணும் அப்படின்னாக்கா இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு இருக்குது. அது வந்து அதுக்கு தனியாக எக்ஸாம் எழுதணும், ஐசிஎம்ஆர் டெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. இது யாருக்குமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து ஒரு சிபிஎஸ்சியோ இல்லை மெட்ரிக்கோ படிச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் தான் போகிறோம். அதை விட்டுட்டோம்னா ஜேஇ மெயின் தான் எழுதுவோம். அதை தாண்டி நம்ம எதுவுமே திங்க் பண்ணுறதில்ல. அதாவது த்ரூ அவுட் இந்தியாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ், அதுக்குன்னே தனியாக ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க. அதுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் இருக்குது, என்ஐஆர் டிபிஆர் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்ட்டு. அப்புறம் ஃபுட் டெக்னாலஜி நமக்கு வந்து நம்ம ஊர்லேயே தஞ்சாவூரில் இதுக்குன்னே தனியாக இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க. ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங், அது வந்து அது சார்ந்த படிப்புக்கெல்லாம் எழுதுறதுக்கு ஜேஇ மெயின் எக்ஸாமே போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்சிஆர், அதுக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நைசருங்கிறது நேஷனல், அதாவது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச். இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரீமியர் இன்ஸ்டியூட். அது வந்து எங்கே இருக்குன்னா இது புவனேஸ்வரில் இருக்குது. அவங்களோட மெயின் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிசர்ச் தான், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸு. அடுத்த ஒரு 50 இயர்ஸ் கழித்து நம்மளோட அஸ்ட்ரானட்ஸ் தான் எங்கே போவாங்க, எப்படி வந்து அவங்க லைஃப்பை லீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் ஃபேஷன் டெக்னாலஜிஸ்னே தனியாக கோர்சஸ் இருக்குது, என்ஐஎஃப்டி அப்படின்ட்டு. அப்புறம் டிஃபென்ஸ் செக்டரில் போகணும் அப்படின்னாக்கா நேஷனல், அதுக்கு வந்து என்இடி டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியே இருக்குது. அது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஃபென்சஸ் அவங்களே கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஐஏஹெச்எம் அப்படிங்கிறது ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதில் வந்து அதுக்கு தனியாக வந்து ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அப்புறம் டிசபிலிட்டிஸ், இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து இது வேரியஸ் டிசபிலிட்டிஸ், அதுக்கு வந்து என்ன ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, ஹியரிங் ஹேண்டிகேப்டு, விஷுவலி ஹேண்டிகேப்டு, பர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சப்போஸ் இதெல்லாம் வந்து இதில் நான் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை, நான் ஐ வாண்ட் டு டூ த சர்வீஸ் அப்படின்னாக்க நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது தவிர பார்த்தீங்கன்னா பிட்ஸ் பிளானி, அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன். அவங்க எல்லாமே அவங்கவுங்க டெஸ்ட்டு அவங்களே கண்டக்ட் பண்ணுறாங்க, காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். நாலந்தா யூனிவர்சிட்டி அதுக்கும் தனியாக எக்ஸாம்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜேஇ அட்வான்ஸ் எழுதிட்டேன், எனக்கு ஐஐடி கிடைக்கல அப்படின்னாக்கா நான் வேற எந்த இன்ஸ்டியூட்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஐஐஎஸ்சி பெங்களூர்லேயே வந்து ஜேஇ மெயின் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸை வச்சு நம்ம கோர்சஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பெட்ரோலியம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி, இது வந்து எங்கே இருக்குன்னா விசாகப்பட்டினத்தில் இருக்குது. பெட்ரோகெமிக்கலை பற்றி படிக்கணும் அப்படின்னாக்கா இதுவுமே வந்து ஐஐடிக்கு ஈக்குவலான இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான், இதில் போய் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கலாம். அப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஐஐஎஸ்சிஆர், இது வந்து 5 இடத்துல இருக்குது. ஒன்று போபாலில் இருக்குது, மொஹாலி, கொல்கட்டா, புனே அண்ட் திருவனந்தபுரம். இந்த 5 இதுலேயுமே ஃபுல்லாக வந்து சயின்ஸ் தான். சயின்ஸ்னால் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் அலைடு அஸ்ட்ரோஃபிசிக்ஸு, மெடிக்கல் ஃபிசிக்ஸு, கெமிக்கல் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரோகெமிக்கல் சயின்சஸ், இது எல்லாமே வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் தான் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து ஜேஇ அட்வான்ஸ் எழுதுனா தான் இந்த இதுக்கு போக முடியும். சாதாரணமாக நம்ம வந்து இதுக்கு போய் ஜாயின் பண்ண முடியாது. இதெல்லாம் படிக்கலாம். அப்புறம் வந்து அது நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் சயின்சஸ், இந்த ராக்கெட்டு ஏவுகணைகள் இது பண்ணுறது. ஏன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே ட்ரிவாண்டத்தில் இதுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அவங்க ஒன்லி ஸ்பெஷலைஸ் ஃபார் இது ஸ்பேஸ் சயின்சஸ் தான், அங்கே போய் படிக்கலாம். இதுதான் வந்து அதாவது அட்வான்ஸ் எழுதி அவங்க படிக்கலாம். அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதில் வந்து நமக்கு வந்து எப்படி படிக்கணும், என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு
இது தவிர நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மள மாணவ செல்வர்களுக்கு இந்த NTSC ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம்ஸ். இது வந்து என்னன்னா 9th 9வது படிக்க மேல எழுதுன்னு, 10வது படிக்க மேல 9வது படிக்க மேல வந்து அவங்க வந்து மாநில அளவில் எழுதணும், 10வதுல படிக்க மேல வந்து இந்தியா லெவலில் எழுதணும். இதில் எழுதிட்டு அதில் வந்து அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா இந்த NTSC ஸ்காலருக்குன்னே ஒரு 4 இன்ஸ்டியூட் 2 இன்ஸ்டியூட்டில் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க NTSC ஸ்காலர்ஸ்க்கு. நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். IIIT ஹைதராபாத் வந்து ஒன் ஆஃப் த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் ஈக்குவலன் டு IIT பாம்பே. இதில் வந்து 15 சீட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து NTSC ஸ்காலருக்காண்டே வச்சுக்கிறாங்க. NTSC ஸ்காலருக்காண்டி ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. அது மாதிரி IIIT டெல்லியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போனஸ் மார்க் கொடுக்குறாங்க. சப்போஸ் ஒரு கட் ஆஃப் மார்க் பார்க்குறாங்க, அதில் வந்து இந்த NTSC ஸ்காலர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ சம் காலேஜஸ், இப்போ ரிப்பீட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் NTSC ஸ்காலர் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரெக்கக்னிஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அட்மிஷன் அப்போ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணுறாங்க. அது மாதிரி வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது இந்த NTSC ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தாங்க. இதே NTSC ஸ்காலர்ஸை ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் ஆல்சோ ரெக்கக்னிஷன். அதுதான் வந்து இதில் உள்ளது. இப்போ நேஷனல் டேலண்ட்னா இது இந்தியா லெவலில் நடக்கிற இது ஒரு டேலண்ட் சர்ச் எக்ஸாம். இது வந்து ஒரு மார்னிங் 3 hours, ஆஃப்டர்நூன் 3 hours, 6 hours ப்ரோக்ராம். இது 6 hours டெஸ்ட் எழுதி இதில் அவன் குவாலிஃபை ஆகிட்டேன் அப்படின்னாக்க ஃபாரின் யூனிவர்சிட்டி ஆல்சோ ரெக்கக்னைசிங் திஸ் ஒன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, அதுலேயுமே வந்து இந்த NTSC ஸ்காலருக்கு சம் ப்ரிஃபரன்சஸ்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு இது. இந்த ஸ்காலர் ஆகிட்டான் அப்படின்னாக்கா அவன் +1 +2 படிக்க மேல ஒரு மாதத்துக்கு 1250 ரூபா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதே இது வந்து UG படிக்க மேல 2000 ரூபா பெர் மந்த், PG படிக்க மேலேயும் கொடுத்துட்றாங்க. இது வந்து ஒன்ஸ் இது இந்த எஃபர்ட் போட்டு 10th பாஸ் பண்ணி NTSC ஸ்காலர் ஆகிட்டேன் அப்படின்னாக்கா அதர் ஒரு 3+3 ஆர் 4+2 6+2 8 இயர்ஸ்க்கு வந்து அவன் ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம எல்லாருமே பசங்க வந்து சொல்லுவாங்க ஒலிம்பியாடு எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒலிம்பியாடு எக்ஸாம் எழுதி நீ என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் ஒலிம்பியாடு எக்ஸாம்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாடு இருக்கு, சயின்ஸ் ஒலிம்பியாடு இருக்கு, இங்கிலீஷ் ஒலிம்பியாடு, நேஷனல் சைபர் ஒலிம்பியாடு, இன்டர்நேஷனல் ஒலிம்பியாடு இன் இன்ஃபர்மேட்டிக்ஸ். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு ஒலிம்பியாடு எக்ஸாம்ஸ்ல. இந்த எக்ஸாம் எழுதினாலுமே சில இன்ஸ்டிடியூட்லாம் இது ரெக்கக்னைஸ் பண்ணி அவனுக்கு வந்து இது ஸ்காலர்ஷிப்பு ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போ IITஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாடு வந்து அவன் குவாலிஃபை ஆயிருந்தேன் அப்படின்னாக்கா அவன் வந்து பிடெக் ரியல் டிகிரியில் அவனுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. IISCயில் அதே மாதிரி சயின்ஸ் ஒலிம்பியாடில் வந்து ரெக்கக்னைஸ் சயின்ஸ் ஒலிம்பியாடில் ஏதோ ரேங்க் வாங்கியிருந்தேன் அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து இந்த IISCயில் BSc ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு கோர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து NITஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் ஒலிம்பியாட் NSO அண்ட் IMO பண்ணாங்கன்னா அவனுக்கு வந்து பிடெக் வித் இன்டெகிரேட்டட் MSc பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒலிம்பியாடு எக்ஸாம்ஸோட நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். இது போக வந்து ஒலிம்பியாடு அச்சீவர்ஸ், ஒலிம்பியாடில் வந்து நல்லா இது வாங்கிட்டாங்க, அவனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. இந்த IISc பெங்களூரு, டெல்லி யூனிவர்சிட்டி, சம் மணிப்பால் அகாடமி, அசோகா யூனிவர்சிட்டி, இதுலலாம் வந்து அவனுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. நம்ம இப்போ இது வந்து +2 படித்தவங்களுக்கு இது இல்லைனாலும் அஸ் ஏ பேரண்டாக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா அடுத்த தலைமுறைக்கு, அதாவது இப்போ கரண்ட்டாக 9வது படிக்கிறவங்களுக்குலாம் இதை சொல்லலாம். ஏன்னா ஸ்கூலில் இதெல்லாம் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து இதெல்லாம் என்னத்தை படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளே வந்து அவனை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் அவனை ஒரு மோட்டிவேட் பண்ணி இதெல்லாம் பண்ணு, நீ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் வந்து முக்கியம். அவன் அதில் இருந்துட்டானா இந்த மாதிரி ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது ஒரு அட்மிஷன் போகும்போது ஹையர் எஜுகேஷன் போகும்போது அவனுக்கு ரிசர்வேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா ஒரு பையனுக்கு என்ன அவனோட மோட்டிவேஷன், அவன் வந்து என்ன படிக்கணும்னு அவன் விரும்புகிறான், அவன் படிக்கிறத வந்து அவங்க அப்பாட்ட சொல்லலாம், இல்லை அவங்களோட மென்டார்னா வந்து ஹெட் மாஸ்டர், இல்லைன்னா இது அவங்கள கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லலாம், இல்லை
யாராவது ஒருத்தர் மென்டார்கிட்ட பேசலாம். அவங்க ஏன்னா வந்து அவங்க மென்டார்ஸ்க்கு தெரியும் இவனுக்கு என்ன கேப்பபிலிட்டி, இவன் வந்து இந்த 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 துறைக்கு போனானா இவனால எக்ஸல் பண்ண முடியுமா அப்படின்னு. அப்போ அந்த துறையை தேர்ந்தெடுத்து அதில் வந்து நம்மளோட ப்ரொஃபஷன் அவனோட அட்வான்ஸ்மெண்ட் எப்படி இருக்கும், அடுத்த 5 இயர்ஸ் அடுத்த 10 இயர்ஸில் வந்து அவனால் அந்த இதில் கோர்ஸில் பண்ண முடியுமா. அதுக்கடுத்து அந்த ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டோம். கோர்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கணும், டெக்னாலஜி பேஸ்டாக இருக்கலாம், இல்லை ஹெல்த் கேர் ஆர் கிரீன் எனர்ஜி பேஸ்ட் வாட் எவர் எதுவாக இருந்தாலும். அதுக்கடுத்து அது ஸ்கில் டெவலப் பண்ணணும். ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறோன்னா அந்த கோர்ஸ்க்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணினாத்தான் நம்ம பண்ண முடியும். நான் எப்போதுமே வந்து கிளாஸில் வச்சுருவேன், நீ வந்து யூ ஆர் நாட் அப்டேட்டட் யுவர் ஸ்கில்ஸ், யூ வில் பி அவுடேட்டட் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி. நீ எப்போ வந்து அப்டேட் பண்ணாமல் போறியோ நீ வந்து ஒரு பின்தங்கிக்கிட்டே போற, உன்னை வந்து வெளியில தள்ளிடுவாங்க அப்படின்ட்டு. அதனால வந்து ஸ்கில் அப்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எப்போ போனாலுமே. அதுக்கடுத்து நம்ம வந்து என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு, எங்கே போய் படிக்கலாம், என்னென்ன இன்ஸ்டிடியூட்லாம் அதுக்கு ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து என்னோட